எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஜஸ்ட் ஸ்நாக் இல்லை, ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் இது. கீரையில் செய்கிற ஒரு சூப்பரான வடைன்னு சொல்லலாம், பக்கோடான்னு சொல்லலாம். பாலக்கில் செஞ்ச இந்த சூப்பரான கிறிஸ்பி ஸ்நாக்ஸை வந்து எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இந்த வடைக்கு ஒரு பக்கோடா எப்படி சொல்லலாம். இதுக்கு வந்து மிக்சியில் சில இன்க்ரீடியன்ஸ் வந்து குறைன்னு அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பூண்டு சேர்க்குறேன், பச்சை மிளகா, அடுத்தது சோம்பு சேர்க்குறேன், ஜீரகம் சேர்க்குறேன், அடுத்தது முழு பெப்பர், அடுத்தது கொரியாண்டர் சீட்ஸ் சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து குறைன்னு அரைச்சிக்கணும். நல்லா பாருங்கள், குறையாக அரைச்சிக்கிட்டேன். ஸோ இங்கே பாலக்கீரை வந்து இந்த மாதிரி நீட்டமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்க்குறேன், அப்புறம் இந்த அரைச்சோம் இல்லைங்களா அது சேர்க்குறேன். மசாலா பொடிக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன், மஞ்சள், கரம் மசாலா, உப்பு, கடலை மாவு, ரவை. நல்ல கிறிஸ்பினஸ் ஆட் பண்ணோம் இது பேட்டருக்கு. அப்புறம் பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா பிணைஞ்சிட்டு அப்புறம் தான் நான் வந்து தண்ணி சேர்ப்பேன். ஸோ நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வடையாகவும் பக்கோடாவும் வந்து ஈஸியாக போட முடியும். ஸோ எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இந்த மிக்ஸ்சர் நம்மளுக்கு வந்து இந்த மிக்ஸ்சர் மெயின் மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தட்டி போட்டுக்கிறேன். ஸோ நல்லா வறுக்கணுங்க இதெல்லாம். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகணும், கிறிஸ்பி ஆகணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஸோ சூப்பராக வறுப்பட்டுருப்பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பார்க்க. எடுத்துடுறேன். சாப்பிட்றாங்க பாலக் பக்கோரா இல்லை பாலக் வடை, இதை எப்படி வேணால் சொல்லலாம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.